ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸை எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸ். நல்லா இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஏதாவது ஃபோல்டிங் இருந்துச்சுன்னா, மடிப்புலாம் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து அயன் பண்ணுறதா இருந்தால் உள்பக்கமாக நம்ம கொஞ்சமாக அயன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மடிக்கிறேன். ரெண்டாக இந்த கார்னர்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த இடமும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இங்கே பின் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. ரெண்டு லைனும் ஆர்ம் ஹோல் ஜாயினிங் ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே சைடு ரெண்டும் பாட்டம் அண்ட் சைடு ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு ஒரு பின். ஓகேவா? அப்புறம் ஷோல்டர், ரெண்டு ஷோல்டரையும் கரெக்டாக வர மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு வாஷ் பண்ணதுங்கிறப்போ நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல மடிப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுட்டு பண்ணிக்கோங்க. இல்லை வேணும்னா அயன் பண்ணிக்கலாம். பட் இதில் எனக்கு அயன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கையில் நம்ம எதுவும் பண்ண வேணாம். இங்கே ஒரு பின் போட்டிருக்கேன், இந்த சைடில் ஒரு பின், இங்கே பாட்டமில் ஒரு பின் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நெக்கு வந்து பார்த்துக்கோங்க, நம்ம கை வச்சு பார்த்துக்கலாம் ஈக்குவலாக இருக்கான்னு. ஓகே, ஸோ இப்போது இதை மடித்து வச்சுருக்கோம்ல, ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு 2 இன்ச் மட்டும் வர மாதிரி வச்சுட்டு இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச் வந்து மடித்து தைக்க. ஓகே, 2 இன்ச் 1.5 இன்ச் துணிக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் வச்சுக்கோங்க. இதோட ஃபோல்டிங்கும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு இங்கே கொஞ்சம் இங்கே டைட்டாக பிடிச்சி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலே தூக்குன மாதிரி லைட்டாக இழுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே இதை நல்லா இழுத்து விடணும். ஓகே, இந்த கர்வ் கரெக்டாக வர மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம தைச்சது வந்து போட்டதுக்கப்புறமா ஸ்டிச் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக கர்வ் வர மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு மார்க், நமக்கு பாட்டமில் ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க், இந்த சைடில் ஒரு மார்க். ஓகே, இது கரெக்டாக பிடிச்சிட்டு இங்கே இந்த சைடில் ஒரு கோடு, இது எங்கே முடியுதோ அங்கே ஒரு கோடு. ஓகே, அப்புறம் ஷோல்டர் எங்கே முடியுதோ ஒரு கோடு, நெக் எங்கே வரணுமோ அங்கே ஒரு கோடு, ஹைட்டுக்கு இப்படி ஒரு மார்க். ஓகே, நெக்கு நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஒரு மார்க். ஸோ இவங்க வந்து நெக் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதை விட ஒரு 1 இன்ச் வந்து மேலே ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இங்கே வந்து 1 இன்ச் ஏற்றிக்கிறேன். ஓகே, இப்போது ஆர்ம் கர்வ் ட்ரா பண்ணோம். நீங்கள் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை என்ன பண்ணுங்கள், இங்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த தையல் கிட்ட டைட்டாக பிடிச்சிட்டு கையை லைட்டாக விளக்கி விட்டுட்டு, ப்ளவுஸு நகர்ந்துடக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக இந்த தையல் கிட்ட பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு அங்கங்கே ஒரு மார்க் போட்டோம் அப்படின்னா இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான். இதை ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு கோடு, இங்கே வந்து நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். ஸோ நான் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துட்டேன். ஓகேவா? அதே மாதிரி மேலே ஷோல்டர் கிட்ட ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க மேலே. ஓகே, ஸோ இது நெக்கு, இது ஷோல்டர். அப்படியே கர்வ் வந்து இப்படி கையில் ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? நீங்கள் இப்படி நேராக கோடு போட்டுட்டும் கனெக்ட் பண்ணலாம். இப்படி கோடு போட்டுட்டு கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக போட்டிருக்கோமா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ப்ளவுஸ் எப்படி வச்சுக்கோங்க. இந்த வளைவு வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வச்சு எடுத்திங்கன்னா அளவு மாறும். ஓகே, நல்லா இந்த கர்வ் நல்லா வர மாதிரி ப்ளவுஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ நம்ம அளவு எடுக்க போகிறோம். கரெக்டாக ஷோல்டர் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து டேப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி திருப்புங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே 8.5 வருது, அதை 8.5 இங்கேயும் வரும். கரெக்டாக 8.5 வருது. ஓகே, அப்படி பண்ணிக்கிங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போது நெக்குக்கு வந்து நம்ம கோடு போட்டுட்டு கர்வ் போட்டுடலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கர்வ், யூ நெக். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும்ல. இங்கே ஷோல்டருக்கு 2 ஷோல்டரும் அட்டாச் பண்ண, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ண ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்கே 1/2 இன்ச்
ஃபுல்லாக சைடில் 1.5 இன்ச்சு. எல்லாருக்குமே பொதுவாக 1.5 இன்ச் விட்டுக்கலாம். யாராவது எக்ஸ்ட்ராவாக வேணும்னு கேட்குறாங்க, எனக்கு துணி எக்ஸ்ட்ரா விடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா 2 இன்ச் விட்டுக்கோங்க. ஓகே, கீழே வந்து நம்மளுக்கு 2 இன்ச் விட்டுருக்கும். ஸோ இங்கே வந்து 1.5 வேணால் 1.5 வச்சுக்கலாம், 2 வேணாலும் 2 வச்சுக்கலாம். நான் இங்கே 1.5 வைக்கிறேன். 2 இன்ச் வச்சு மடிச்சு தைக்கும்போது கீழே வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஸோ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன். இங்கே ஒரு நேர்கோடு கொடுக்கலாம். இங்கே வந்து 1/4 இன்ச்சு நெக்குக்கு வந்து நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச். அவ்வளோதான், நம்மளோட பேக் வந்து ரெடி. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் கட் பண்ணியாச்சு. நெக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. பேக்குக்கு எடுத்துக்கிட்டதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, இந்த மடிப்பு வருதில்ல, ஸோ இந்த ஃபோல்டிங் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இது மேலே வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண பேக்கை அப்படியே இது மேலே வச்சுக்கோங்க. ஓகே, இது மேலே வச்சுட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்டில் கொக்கி வைப்போம், ஸோ நான் அதனால் இங்கே ஓப்பன் சைடு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே எக்ஸாக்டாக நம்ம பேக்கை எப்படி கட் பண்ணிக்கோமோ அந்த கட்டிங்கை ஒட்டி மார்க் பண்ணுறோம். இங்கே கோடு போட்டுக்கலாம். நம்ம இங்கே துணி விட்டுருக்கோம், அதனால நான் இங்கே கோடு போடுறேன். இதுதான் நம்மளோட சென்டர்னு தெரியுன்றதுக்காக. ஸோ இங்கே வந்து நெக்கையும் ஷோல்டர் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த துணியில் தைக்கிறதுக்கு எவ்வளோ விட்டுருக்கும், 1/4 இன்ச் விட்டுருக்கும், அதையும் இங்கே லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து நம்மளோட கரெக்டான மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணியிருக்கேன். சீம் அலன்ஸ் கொடுத்ததையும் கோடு போட்டு மார்க் பண்ணிக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கோடு போட்டுருவேன். ஸோ நம்மளுக்கு நெக் மார்க் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து சைடு ஜாயினிங் எங்கே வரணுன்றது ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது எடுத்துருங்க பேக்கை. இப்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம டாட்லாம் வச்சு நெக்கு மார்க் பண்ணிவிட்டு டாட்லாம் மார்க் பண்ணுவோம். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு இப்படி கரெக்டாக வைக்கிறோம். நம்ம எங்கே நெக்கு கலர் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல நான் இப்படி கரெக்டாக வைக்கிறேன். ஓகே, கரெக்டாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கை இப்படி வைக்கிறேன், எனக்கு இங்கே வருது ஒரு மார்க். ஓகேவா, ஸோ இதை நம்ம அப்படியே ஒரு வளைவாக போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே கர்வ் வரணும்னாலும் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இது தையலுக்கு விட்டுருக்க இடம். ஸோ 1/4 இன்ச் வந்து தைக்கிறதுக்கு. நெக்கு முடிச்சிட்டோம். ஓகே, இப்போது டாட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் டாட் இருக்குல்ல, அதை அளவு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஷோல்டரை பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஷோல்டர். இதை அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த அளவு நான் எடுக்க போகிறேன். இப்போது நீங்கள் இப்படியே கூட வச்சு மார்க் பண்ணிக்கலாம், இல்லை டேப் வச்சு அளந்து மெஷர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் இப்போ இங்கே இப்படி வைக்கிறேன். ஓகே, டாட் எனக்கு இங்கே ஆரம்பிக்குது, எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே ஒரு மார்க்கு, ஸோ எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க். இங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகேவா, இந்த லைனை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டில் பேண்டு தவிர இது நம்ம வந்து வேஸ்ட் பஞ்சில் அந்த பட்டியை விட ஃப்ரண்ட்டில் இந்த பட்டி போக நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது நெக்லேருந்து அந்த பட்டி வரைக்கும் உள்ள இந்த மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே தான் பட்டி ஆரம்பிக்குது, அது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். 3.75 வருது. ஓகே, நம்ம இந்த சைடும் செக் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒரே சைடு யூஸ் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சைடு யூஸ் பண்ணிங்கனாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 3.75. அந்த 3.75 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்லேருந்து மார்க் பண்ணணும். தையலுக்கு விட்ட மார்க்கிங்லாம் வந்து பண்ணக்கூடாது, நம்மளோட நெக் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து பண்ணணும். ஓகே, 3.75. அப்புறம் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டாட் பிடிப்போம் நம்ம. ஓகே, அப்புறம் பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அப்புறமா இங்கேருந்து ஒரு 4 இன்ச் நம்ம எங்கே டாட் வேணுமோ அங்கே ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் சைட்லேருந்து ஒரு 4 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே தான் நம்மளோட டாட் ஆரம்பிக்கணும்.
இங்கே நம்ம டாட் வந்து ஆரம்பிக்குது. ஓகே, இங்கே டாட் முடியும். இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஃப்ரண்ட்டுக்கு டாட்டுக்கும் ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சைடுக்கு வந்து ப்ளவுஸில் சைடில் எவ்வளோ இருக்குது, நம்மளோட ஆம் ஹோலுக்கும் பட்டிக்கும் இடையில இருக்க துணியோட அளவு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, 5 இன்ச் வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ஒரு சைடும் செக் பண்ணிக்கலாம், இல்லை 2 சைடும் செக் பண்ணுறதுனாலும் 2 சைடும் சேர்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 5 இன்ச் வருது இங்கேருந்து இங்கே. ஓகேவா? அந்த 5 இன்ச்சை நம்மளோட சைட் ஜாயினிங்க்கு மார்க் பண்ணிக்கோல. இதிலேருந்து நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி அரை இன்ச் வந்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அப்போது இங்கேருந்து மார்க் பண்ணுவோம் 5 இன்ச். ஓகே, அப்புறம் இங்கே நம்ம பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச் வந்து தைக்கிறதுக்கு வேணும் துணி. அதனால் இங்கே அரை இன்ச் விட்டுட்டேன். இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இங்கே வந்து டாட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் டாட் வேணுன்றதுக்கு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி. 1.25 வருது இங்கே. ஓகே, அதே 1.25 இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குல்ல, டாட் ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஓகே, அவ்வளோதான். இப்போது இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இங்கே ஃப்ரண்ட் டாட் சைட் டாட் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் அதை வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி. ஓகே, 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கணும் இந்த பாயிண்ட்லேருந்து. ஓகே, இந்த டாட்லேருந்து அரை இன்ச்சுக்கு மேலே வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஆம் டாட் இருக்குல்ல, அது வந்து இதை ஃபோல்ட் பண்ணுறோம். நம்ம ஃபோல்ட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குவோம். கரெக்டாக இங்கேருந்து அலைன் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே, நான் இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுட்டேன். இங்கேருந்து ஒரு 1.25 2 இன்ச்சு, 1.25 ஒரு 2 இன்ச் தள்ளி இந்த டாட் வந்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டாட். இதை வந்து நம்ம 1/4 இன்ச் கொடுத்தா போதும். இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச், இங்கேயும் இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். ஓகே, அப்படி கொடுத்துட்டோம்னா போதும். ஏன்னா நம்ம இங்கே அரேஞ்ச் தான் விட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம அளவு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு துணி எதுவும் எக்ஸ்ட்ரா விடலை. கரெக்டாக என்ன அளவோ அதுதான் விட்டுருக்கோம். இப்போது எனக்கு வந்து இங்கே அரை இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட சொன்னல, அந்த அரை இன்ச் தான் இது. ஓகேவா? ஸோ இங்கே அரை இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்னா இதை பிடிக்கும்போது நம்மளுக்கு இங்கே டைட்டாக எதுவும் இருக்காது, இறுக்கமாக இருக்காது, கரெக்டாக இருக்கும் அளவு. அதனால் நம்ம பேக்கை மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸோட மார்க் பண்ணிக்குவோம். அதுலேருந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் இந்த டாட்டை பிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அவ்வளோதான், ஃப்ரண்ட் பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு. கால் இன்ச்சில் நீங்கள் கோடு போடுறனாலும் போடலாம், இல்லை மிஷின் கைடு யூஸ் பண்ணி அப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கொடுத்துருக்க அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணோம்னா, ஏன்னா நம்ம இங்கே எவ்வளோ வரணும்னு நம்ம பார்க்கவே இல்லை ப்ளவுஸில். இதெல்லாம் மார்க் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறது தான் அங்கே அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ கீழே பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டான அளவு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கரெக்டாக இந்த பட்டி இருக்குல்ல, இந்த இடத்துல அளவு பண்ணணும். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து மெஷர் பண்ணணும், எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே 8 இன்ச் இருக்குது. ஓகே, அந்த 8 இன்ச்சு இங்கேயும் வரணும். நீங்கள் அளவு எடுக்கும்போது இதில் எடுக்கக்கூடாது, இந்த லைனுக்கு மேலே டேப் வச்சு தான் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இங்கே வருது. நான் அந்த 3 இங்கே வச்சு அளவு எடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே பத்தலை. ஓகே, எனக்கு இங்கே 8 இன்ச்சு இங்கேயே வந்துருச்சு. ஸோ 1 இன்ச் தான் இருக்குது தைக்கிறதுக்கு, நம்ம 1.5 இன்ச் விடணும். கரெக்டாக? ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இதை இன்னும் கொஞ்சம் தள்ளிக்க போகிறேன். இங்கே நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், துணியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் இதிலே வந்துடும். ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும். நம்ம மார்க் பண்ண பேக்கை விட கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி வரும். ஓகே, 8 இன்ச் வருது. ஓகே, ஸோ இங்கே 8 இன்ச் வரணும். இங்கே வந்து 3 இன்ச் இருக்குது. இந்த 3லேருந்து இப்போ நம்ம இதை பிடிச்சிட்டோன்னா இந்த துணி போயிடும். அதனால் நான் இங்கே அளவு எடுக்கல, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே 8, இந்த இடத்துல வருது 8 இன்ச்சு. ஓகே, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு. ஸோ இப்போ இங்கே சைடு எப்படி ஜாயின் பண்ணணும்னா, அரை இன்ச்சு விட்ட இடத்துல வந்து இப்படி ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் கர்வுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணல. ஸோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே கட் பண்ண வரணும், அப்படியே கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும். அப்படி இதோட மர்ச் பண்ணி விட்டுருணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு உள்ளே தள்ளி வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கு முன்னாடி பின் பண்ணிக்கோங்க.
ஏன்னா இது தனித்தனி பீஸு. பின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ கட் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஊக்க நை பட்டு தைக்கிறதுக்கு இடம். ஓகே, 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ பேக்கும் நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து தைக்கிறதுக்கு விட்ட இடத்த கட் பண்ணலை. அதை வச்சுட்டு நான் வந்து நம்ம எக்ஸஸ் இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதை ஓப்பன் பண்ணணுனாலும் நெக் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து விரியாது. நம்ம தைக்கிற வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, விரியாமல். இல்லைனா நம்மளுக்கு நெக் வந்து இப்போது தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும்ல. ஸோ இது வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் நம்ம அதை கட் பண்ணாமல் வைக்கிறோம். ஓகே, ஃப்ரண்ட்டு பேக்கும் ரெடி. இப்போது பட்டியும் ஸ்லீவும் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க துணியில் நாளாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நாளாக மடித்து எடுத்துருக்கேன். ஸோ இப்போது ஸ்லீவ் இதோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக்கு வர மாதிரி ஃப்ரண்ட்டு வச்சு கட் பண்ணாதீங்க, ஏன்னா ஃப்ரண்ட்டு உள்ள தள்ளி கட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ பேக் சைடோட ஸ்லீவ் வந்து இது மேலே வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ வச்சுருக்கோங்கள நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஷேப் கரெக்டாக தெரிகிற மாதிரி நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது எங்கே வந்து ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க். ஓகே, இங்கே முடியுது. இந்த இடத்துல ஒரு மார்க், இங்கே சைடு இங்கே ஒரு மார்க். ஓகே, அதே மாதிரி இங்கே சைட் ஜாயினிங்க்கு இங்கே பாட்டம் முடியுது. இங்கேயும் பாட்டம் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ஆம்க்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். இங்கே தையல் கீழே டைட்டாக பிடிச்சிட்டு கீழே இருக்க துணியை தூக்கி விட்டுக்கோங்க. இப்படி தூக்கி விட்டுட்டு நம்மளோட ப்ளவுஸில் மார்க் பண்ணணும். கரெக்டாக தையல் எங்கே வருதோ அங்கே பண்ணணும். ஓகே, எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஸ்லீவ் டிராஃப்டிங் ரெடி. ஒரு கீழே கோடு போட்டுக்கலாம். கீழே வந்து நான் லைனிங்கோட திருப்ப போகிறேன் மெயின் ஃபேப்ரிக்கை, அதனால் நான் அரேஞ்ச் விட்டுருக்கேன். அரேஞ்ச் விட்டால் போதும். மடிச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இன்ச் விடணும். ஓகே, ஸோ சைட் ஜாயினிங் இங்கே நான் மார்க் பண்ணதை அப்படியே ஒரு கர்வாக கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இங்கே தைக்கிறதுக்கு ஒரு அரேஞ்ச் விடணும். ஓகே, சைடில் தைக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். நம்ம பாடியில் எவ்வளோ கொடுத்தோமோ அதே அளவு இங்கேயும் கொடுக்கணும். அவ்வளோதான். கீழே அரேஞ்ச் விட்டுருக்கேன். இங்கே 1, இங்கே 6 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்க துணியை எடுத்துக்கலாம். நம்ம பட்டி தைக்கிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு பெரிய பீஸ் இருக்குது. ஸோ அந்த பீஸையும் பேலன்ஸ் இருக்க துணியையும் பட்டிக்கு எடுத்துக்கிறேன். இப்படி வச்சுட்டு ப்ளவுஸோட பட்டியோட அளவு இங்கே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அப்படியே மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இதை நல்லா இப்படி விரித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க, நல்லா அமுத்தி விட்டுருங்க. இது மேலே கீழே வந்து 1 இன்ச் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க மடித்து தைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு
ஓகே, எங்கே முடியுதோ அங்கே ஒரு கோடு, எங்கே வந்து சைட் ஜாயின் பண்ணிக்காங்களோ அங்கே ஒரு கோடு, எங்கே பட்டி முடியுதோ அங்கே ஒரு கோடு. ஓகே, போட்டுட்டு இங்கே எங்கே பட்டி வந்து ஹைட்டு, பட்டியோட ஹைட்டில் ஒரு மார்க்கு, இந்த இடத்துல பட்டி வந்து எங்கே முடியுது சைடில் அந்த இடத்துல இப்படி தூக்கிட்டு இங்கே ஒரு மார்க். ஓகே, அப்புறம் இங்கே பட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு வரும். அந்த வளைஞ்சு வர இடத்துலலாம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம ஆம்கவும் ஸ்லீவ் எப்படி ட்ராப் பண்ணுமோ அதே தான் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மார்க். அவ்வளோதான், பட்டியும் மார்க் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட்டு, அதை மார்க் பண்ணிக்கோங்க. பேக் ஃப்ரண்ட்டுக்கு தைக்கிறதுக்கு இடம் வேணும். இப்போ சைடுக்கு 1.5. ஓகே, இங்கே வந்து 1/4 இன்ச் விடும். ஓகே, இங்கெல்லாம் 1/2 இன்ச். ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 இன்ச். ஓகேவா, இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், இந்த 1/4 இன்ச்லேருந்து அப்படியே லைட்டாக க்ராஸாக போயிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ராஸாக வர மாதிரி, அந்த 1/4 இன்ச்சு தாண்டி வெளியே போகிற மாதிரி லைட்டாக க்ராஸாக போயிடுங்க. அவ்வளோதான், பட்டியும் ரெடி. பட்டிக்கு வந்து நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். இங்கே 1 இன்ச் மடிச்சு தைக்க. இங்கேயும் பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் 2 பீஸ் பட்டி வேணும். எங்கே துணி கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து கட் பண்ணிக்கலாம். வந்து பட்டிக்கு இந்த லைனிங் துணி பத்தலை, ஸோ நான் வேறு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வச்சு இது வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக குட்டியாக ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பட்டி, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, இது பேக். ஓகே, இப்போது ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் வச்சு. இதுதான் அவங்க கொடுத்த ப்ளவுஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பார்டர் இருக்குது. நம்ம ஸ்லீவுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாளாக மடிச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கை 10 தான் பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ் எடுத்து இது மேலே வைக்கிறோம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வருது. நம்மளுக்கு இங்கேயும் பார்டர் இருக்குது, இங்கேயும் பார்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சைடும் ஒரு ஸ்லீவ் தைச்சிக்கலாம். இங்கே வந்து நான் பேக் பேட்டர்னை இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கை வச்சுட்டு அலைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸ் விட்டு கட் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச் வந்து 1/2 இன்ச்சு லைனிங்கை விட மெயின் துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணுங்கள். ரெண்டு பார்டர் யூஸ் பண்ணி ஸ்லீவ் ரெண்டாக மடிக்கிறோம். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி 2 ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஸ்லீவ் வைக்கிறேன். ஓகே, ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருந்தாலே போதும். ஒரு அரேஞ்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மீதி இருக்க துணியில் பட்டி
அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துட்டோம். கிராஸ் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கை திருப்புறீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் தேவை கிடையாது. இல்லை அப்படின்னா கிராஸ் பீஸ் வேணும். ஓகே, தைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே ரெடியாக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இதை தைச்சிடலாம் சீக்கிரமாக. ஸோ நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஹூக் அண்ட் ஐ பட்டிக்கு துணி எடுத்துக்கிறேன். ஹூக் அண்ட் ஐக்கு ஸோ இது நல்லா பட்டையாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1.5 இன்ச்சு வர மாதிரி. ஓகே, இது ஹூக்குக்கு, இது ஐக்கு. இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம் நெக்கு முடிக்கிறதுக்காக. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பாய்.